இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான முறையில் கேக் செய்கிறது தான். இதுக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்புக்கு 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா நைஸாக அடிக்கணும். ஆனால் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். நல்ல பவுடரை அரைச்சி எடுத்த பிறகு அது கூட 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்ப்பேன். சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் அது சேர்த்தது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 கப் அளவு 1 கப் அளவு இல்லை 3/4 கப் அளவு பால், நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக. வாசனை உள்ள ஆயில் எடுத்தால் அந்த ஸ்மெல் அடிக்கும், அதனால் வாசனை இல்லாத ஒரு ஆயில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் அந்த ரவை நம்ம என்ன தான் நைஸாக அடித்தாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் முழு ரவை கிடக்க தான் செய்யும். அதுக்கு 20 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் வைக்கணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை ஊற வைக்காமல் அப்படியே அதில் ஊற்றிட்டேன். ஊற வச்சா அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகும். அது கூடலாம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம கேக் பண்ணுற கிண்ணியில் ஊற்றி நம்ம வைக்கும்போது அது இன்னும் நல்லாவே வரும். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதில் அரைப்படாத ரவை என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் முழு ரவையாக கிடந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே, சாப்பிடலாம், அதில் எந்த குறையுமே கிடையாது. நான் அதை ஓவனில் தான் வச்சு ஹீட் பண்ணி எடுத்தேன். ஓவனில் வந்து மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். வந்துடுச்சு. ஆனால் மேலே அந்த ஒயிட் தெரியும், அந்த அரைப்படாத ரவை எல்லாம் கொஞ்சம் முழுசாக கிடந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தட் தான் இது. நம்ம குக்கரில் வச்சும் பண்ணிக்கலாம், ஓவன் இருக்கிறவங்க ஓவனில் வச்சும் பண்ணலாம், ஒரு குழப்பம் கிடையாது. நான் பண்ண மிஸ்டேக் அதை ஊற வைக்கல. ரவையை ஊற வச்சு பண்ணியிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும். என்ன இது நம்ம சாப்பிடும்போது அந்த ரவையோட டேஸ்ட்டு தெரியும். நம்ம ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ரவை டேஸ்ட் இல்லாமல் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுவுமே நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிறபடி எதுவுமே கிடையாது. இதுவுமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக யார் வேணாலும் கேக் பண்ணலாம், ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.